Paul, we'll just need to stay round about at all times just so there's no movement, okay? Okay, happy for us to open now, Sarah, yeah? Right, what we'll do with the lid, guys, is we'll put it back onto the deck of the hairs just now, right? If you could just come round this side. She's okay? Now we're just going to keep our hands on at all times just for safety, okay? Praise the Lord. அருமையான சௌர செல்வா அவர்களுடைய அடக்க ஆராதனைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இந்த இடத்துல வேத வார்த்தை சங்கீதம் 103:14 சொல்கிறார், நம்முடைய உருவம் இன்னதென்று தேவன் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். The word of God in Psalm 103 verse 14 says, for he knows our frame, he remembers that we are dust. மனுஷருடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியில் புஷ்பத்தை போல் பூக்கிறான். As for man, his days are like grass, as a flower of the field, so he flourishes. காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று. For the wind passes over it and it is gone. அது இருந்த இடமும் இனி அது அறியாது. And its place remembers it no more. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அநாதியா என்றென்றைக்கும் உள்ளது. But the mercy of the Lord is from everlasting to everlasting on those who fear him. நம்முடைய அருமையான செல்வராஜருடைய அவர் இந்த இடத்துல இல்லை, அவருடைய உடல் தான் இந்த இடத்துல இருக்கிறது. Selvaraj is not here, one is here. கர்த்தரா இயேசு சொன்னது போல இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்ற வண்ணமாக தேவனுடைய சமூகத்திலே பரதீசிலே அருமையான செல்வார்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். As the Lord Jesus already said,
you will be with me in paradise. So our brother is resting in paradise. ஆகவே இந்த நாளிலே இந்த இடத்துல நான் வந்து கூடியிருப்பது வேத வார்த்தை சொல்வது போல கொரிந்தியரிலே இந்த அழிவுள்ளதாய் இந்த சரீரம் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் அது உயிரில் தெழுதலிலே உயிர்ப்பிக்கப்படும். As we find the verses in Corinthians, the body that decays will perish, but on the Lord's day it will become alive. இந்த சரீர நாளை கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், இயேசுவோட உயிர்த்தெழுதலிலே மகிமையுள்ள சரீரமாய் கனமுள்ளதாய் அது உயிர்ப்பித்தலை கொண்டு வரப்படும். The body will be sown as a matter of dishonor, but on the day of the Lord's return it will be shown as an honor. பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலனுள்ளதாய் உயிர்ப்பிக்கப்படும் என்று வேத வார்த்தை சொல்கிறது. It will be sown as a weak, but it will be strengthened on the day. ஆகவே இந்த நாளிலே அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கை. This is our Christian hope. உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் என்று வேதம் நம்மை பார்த்து சொல்கிறது. The Bible says that we are the children of resurrection. அந்த நாளில் கூட அருமையான போதகர் விக்ரம் அவர்கள் லண்டனில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பார்கள். Pastor Vikram, all the way from London, is going to read the word of God. வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து 46வது வசனம் வரை. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. கர்த்தருடைய நாள் கடைசிய காலம் துணிக்கும் பொழுது ஒரு நொடி பொழுதிலே மகிமையுள்ள சரீரமாய் அருமையான சோதனை மத்தியிலே வருவாங்க. இந்த வார்த்தையினால் ஒரு தேற்றங்கள் வேதம் சொல்கிறது. On the Lord's day, when the trumpet is blown, our brother will come with a resurrected body. So this is how we gotta comfort each other, as the word of God says. நாள் அருமையான ரஞ்சன் அவர்கள் என்னோட வார்த்தையை வாசிப்பாங்க. Pastor Ranjan will read out the words. வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13லிருந்து 18 வரை. இந்த வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட தலையங்கம் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி இந்த வார்த்தை குறிப்பிடப்படுகிறது. The scripture that I have taken from 1 Thessalonians chapter 4 verse 13 onwards, the subtitle is given as the hope of Christians. பாருங்கள், 13ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கின்றோமே. அப்படியே இயேசுக்குள்ளும் நித்திரை அடைந்தவர்களை தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தராகிய தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் எக்கால சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடைய கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஆமென். இந்த வேளையில் அருமையான பாஸ்டர் ரிச்சி அவர்கள் நம்முடைய வார்த்தையை வாசித்து ஜெபம் பண்ணுவார். Pastor Vitti is going to read out the Bible verses and pray for us. இந்த வேளையிலே ஒரு பிரிவு நமக்கு நடைபெறுகிறது என்பதை நாம் உணர்வோம். We all realize at this time it's a time of separation.
அட என்னடா வாழ்க்கை, இதோட நம்மளோட வாழ்க்கை இதுதானே வாழ்க்கை என்று எண்ணுகிற ஒரு எண்ணம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கிறது. We all have the thought, what kind of life is this? தமிழில் சொல்லுவார்கள், காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடான்னு சொல்லுவார்கள். காயமேனா அந்த பொடி இஸ் இஸ் நத்திங் என்று நம்முடைய பொடியை பற்றி உடம்பை பற்றி சொல்லுவார்கள். ஆனால் இதுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு, அவ்வளவுதான். That something is there, that is we call it spirit. இவ்வளவுதான் என்று சொல்லுவார்கள். ஆனால் பாருங்கள், இந்த நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையை இயேசு, அதாவது வேதம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். நம்பிக்கை நான் சொல்லுவோம் என்ன, சுடலை ஞானம் என்று சொல்லுவோம். When we come to cemetery we get a kind of wisdom. நாம் செமெட்ரிக்கு வருகிற போது ஒரு விஸ்டம் நமக்கு வருது. பட் அந்த விஸ்டம் அல்ல இது. பைபிள் வெரி கிளியர்லி சேஸ், இந்த வார்த்தையை கேளுங்க, நான் தமிழையும் ஆங்கிலத்திலையும் வாசிக்கிறேன். அந்த வார்த்தைகள் நிச்சயமாய் நமக்கு ஒரு நம்பிக்கையை தரும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:50 வாசிக்கிறேன். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதில்லை. இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆங்கிலத்தில் I'm going to read it in English as well. Hallelujah. I declare to you, brothers and sisters, that flesh and blood cannot inherit the kingdom of God, nor does the perishable inherit the imperishable. Listen, I tell you a mystery. We will not all sleep, but we will all be changed in a flash, in the twinkling of an eye, at the last trumpet. For the trumpet will sound, the dead will be raised imperishable, and we will be changed. For the perishable must clothe itself with the imperishable, and the mortal with immortality. When the perishable has been clothed with the imperishable, and the mortal with immortality, then the saying that is written will come true: death has been swallowed up in victory. Where, oh death, is your victory? Where, oh death, is your sting? The sting of death is sin, and the power of sin is the law. But thanks be to God, He gave us the victory through our Lord Jesus Christ. Therefore, my dear brothers and sisters, stand firm. Let nothing move you. Always give yourself fully to the work of the Lord, because you know that your labor in the Lord is not vain. But thanks to be God, He gave us the victory through our Lord Jesus Christ. Amen. 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 Let us pray. அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேளைக்காய் நன்றி. ஆண்டவரே, நாங்கள் இந்த மரண வேளையிலே, அந்த பிரிவு வேளையிலே கண்ணீர் வருகிறது.
see if we are painful because of the ஆனால் உங்களுடைய வார்த்தை மிக தெளிவாக அழகாக எங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தது. மரணத்தை கிறிஸ்து ஜெயித்தபடியினால் நாங்கள் அவருடைய பிள்ளைகள் மரணத்தை ஜெயித்தவர்கள். And your word clearly teaches us, as you conquer the death, Lord, we as your children will conquer the death. ஆண்டவரே, இந்த வேளையிலே உடைய பிரசங்கத்தை உடைய பிள்ளைகளாக நாங்கள் கேட்கிறோம். ஒளித்தருளும். Lord, may your presence be among right now as we listen to your word. எங்களுக்குள்ளே உள்ளுணர்வுள்ளே ஒரு தெளிவு வரட்டும். Give us the understanding in our minds. சமாதானம் வரட்டும். Let there be peace. ஒரு நாள் இதே மரணம் நாங்கள் சந்திப்போம். ஆனாலும் உம்மோடு ஒன்றும் இருக்கிறோம். உம்மோடு நாங்கள் எல்லாம் ஒன்றாயிருப்போம். புதிய நம்பிக்கை, பரிசுத்தமான சிந்தை. That one day we will also face the death like this. On that day we will be together as one. நாங்கள் இந்த உலகத்திலே இருக்கிற பொழுது உண்மையாய் உத்தமமாய் எங்கள் அன்பு சகோதரரைப் போல பின்பற்ற என்ன வந்தாலும் கிறிஸ்து எங்களுக்கு போதும் என்ற அந்த நம்பிக்கையோடு வாழ கர்த்தாவே With a truthfulness, எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Praise Lord. கடைசி வேளைக்குள்ளாய் வந்திருக்கிறோம். we have come to the final session. சகோதரன் கடைசியாக பண்ணின ஒன்றை சொல்லி இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். We want to conclude the service with what our dear brother did the last day. கடைசி நாளிலே சகோதரன் வேலைக்கு சென்ற பொழுது On the last day as he went to work, அவருடைய அணிந்திருந்த அவருடைய ட்ரௌசர்ல in the trousers that he was wearing on that particular day, 2 ட்ராக்ஸ் இருந்தது. there were 2 tracks, gospel ஒரு tracks. ட்ராக்ஸ்ல இயேசு அன்பானவர், இயேசு உனக்காக உலகத்திற்கு வந்தார், ஜீவனை கொடுத்தார் என்ற ஒரு ட்ராக்ஸ். One said, Jesus loves you and Jesus gave his life for you. இன்னொரு ட்ராக்ஸ் இயேசுவை ஏற்றுக்கொள், நித்திய ஜீவனை தரித்துக்கொள் என்ற ஒரு ட்ராக்ஸ். The other one, I received this Lord Jesus so that he will have the heaven. சோ இந்த உலகத்திலே மரிக்கும் வரைக்கும் இயேசுவை கடைசி வரை உலகத்துக்கு அறிவித்து சென்ற ஒரு உண்மையான சுவிசேஷகன். The real, the true evangelist, one who did the ministry even to the last day. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் அவர் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். Even right now, he has been resting in God's presence. ஆகவே இந்த கடைசி நாளிலே அவர் செய்த பணிக்கு ஆதாரமாக இந்த இடத்துல யாராவது இந்த நாளிலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டால் அந்த இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன் இந்த நாளிலும் தேவனுக்கு ஒரு தருணத்தை தருகிறார். God is giving you one more opportunity. If you want to receive this Jesus, because he is the way, the truth and the life. இயேசுவே இந்த சோதனை நீங்கள் முகமாய் காண வேண்டும் என்றால் அது இந்த நாளில் அந்த தீர்மானத்தை எடுத்து செல்லுங்கள். If you want to see our dear brother's face, you got to make this commitment. இந்த நாளில் கூட இந்த நாள் நம்ம இறுதியாக காரியங்களை பண்ண போகிறோம். ஆகவே தயவு செய்து உதவி கொள்ளுங்கள். We are going to இந்த இடத்துல இறுதியாக காரியங்களை குடும்பம் செய்து இறுதியான ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போகிறோம். கொஞ்சம் ஒழுங்கரமாய் காரியங்களை செய்வோம். Our family is going to do the final ceremony rituals. கடைசியாக அருமையான மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, தாயாருக்கு கொஞ்சம் இடத்தை கொடுங்கள். ஒரு நிமிஷம் அவள் பார்த்த உடனே கூடி நாம் கடைசியான காரியங்களை சொல்லி இறக்க போகிறோம். Kindly give the space for our brothers, our wife and their children.
விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே பரலோகமே என் சொந்தமே அழைப்பின் சத்தம் நானும் ஆயத்தமாயிருவேன் ரட்சகர் வெளிச்சமே ரட்சகர் வெளிச்சமே பரலோகமே என் சொந்தமே என்னை காண்பேனோ என் இன்ப இயேசுவை நான்
பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. Another two on next one. ஒரு தாய் You got it. தேற்றுவது One போல் more. Sit back. Sit back. I've got அருமையான சகோதரனுடைய நாள் இயேசுடைய வருகையில சகோதரன் மகிமையோடு சரீரத்தோடு கூட உயிர் கொள்வார். அதான் நம்முடைய நம்பிக்கை. On the day of the Lord's glory, our brother will be resurrected. That's our greatest hope. ஆனால் இந்த கூடாரமாகி இந்த உலகத்திலே கொடுத்த இந்த உடலை மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புல்லாக சாம்பலுக்கு சாம்பலமாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். I commit this body to the dust of dust, ashes to ashes. ஆனால் அந்த விசுவாசம் மகிமையின் சரீரத்தோடு கூட ஒரு நாள் இயேசுவோடு கூட வருவார். But our faith is he will be resurrected as a glorified body. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு அல்லேலூயா. Resurrected Jesus, amen. மெல்ல மெல்ல விடுவோம், மெல்ல மெல்ல வாங்க, மெல்ல மெல்ல வாங்க. Okay, and release your cords, please, gents. Release your cords. I'll ask you now to step down from the graveside onto the grass for me, please. டேனியல் ப்ரே பண்ணுவாங்க. ஜெபத்தோடு முடிப்போம். Anbulla Pastor. Father God, we commit our dear brother's body. Yes, Lord, with the hope that he will be resurrected and we will see him in a glorified body on the day of your return, Lord. ஆண்டவரே, நம்முடைய வருகையில எங்க அருமையான செல்வா அவர்கள் மகிமை சரத்தோடு வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த சரீரத்தை இந்த நாளில எங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Dear Lord, as we, the darling children, especially brothers, family members, kith and kin, will have the same hope. ஆண்டவரே, அருமையான குடும்பத்தார், விசேஷமாக அருமையான மனைவி, குழந்தைகள், உற்றார் உறவினர்களுக்கு அதே நம்பிக்கையை நீ கொடுக்கிற இந்த விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிறோம். Until that day happens, you be our comforter. அந்த நாள் வரைக்கும் நீர்தான் எங்களுடைய துணையாளர் ஆண்டவரே. Bless us, Lord. In Jesus' name we pray. Amen. ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் May the grace of our Lord Jesus பிதாவாகிய Christ, தேவனுடைய அன்பும் love of the Father, பரிசுத்த ஐக்கியமும் and the fellowship of the Holy Spirit அனைவரோடு கூட be with us அந்த now இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. until the day of the Lord Jesus Christ. ஒரு தேற்றுங்க சபைக்கு இரகப சபையில வைத்து உங்களுக்கு குடும்பத்தார ஐக்கிய உணவு ஆரம்பித்தப்படுத்திருக்கிறாங்க. அங்கு வந்து குடும்பத்தோடு கூட நேரத்தை செலவழிக்கலாம். நீங்க Comfort each other. We have prepared a lunch in our Rehoboth Living Church. You may come there. You all can come and let's comfort each other. நாள்ல கூட அருமையான இந்த காரியங்களை ஒழுக்கரமாய் ஆயத்தப்படுத்தி தந்த அருமையான லோராவுக்கும் அருமையான ஆலனுக்கும் அந்த அருமையான கோஆபரேட்டிவ்ல வந்த ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் இயேசு நாமத்தினால் எங்கள் அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம். We want to extend our love and thanks to Laura and the entire team for making all these arrangements.
தேவ சமானத்தோடு கூட செல்லுங்க. May you go with the peace of God. அதனால சகோதரன் தேவனுடைய சன்னிதானத்தில் இளைப்பாறி கொண்டிருக்கிறார். Our brother is resting in God's presence. இனி அவர் இருக்கிற இடத்துக்கு நாம தான் ஆயத்தமாய் செல்ல வேண்டும். So we gotta prepare ourselves in order to go there where our brother resides. எல்லாம் போடுவாங்க நீங்க அம்மா அவங்கள்ட்ட கேளுங்க. இல்லை இருக்கிறதெல்லாம் இப்படிதான் இருக்கு. நீங்க போடுங்க 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 போடுங்க. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல நீங்க போடுங்க.
காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், வேலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். மீண்டும் எழுப்பிடுவீர், வேலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர்த்தெழும்பச் செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர்த்தெழும்பச் செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சேர்ந்து பாடுவோம். இன்னும் துதிப்பேன். Come on everybody. இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன்.
நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்தன் கல்லறையில் கல்லை புரட்டிடுவி என்னை மறுபடியும் உயிர் திரும்ப செய்வி எந்தன் கல்லறையில் கல்லை புரட்டிடுவி என்னை மறுபடியும் உயிர் திரும்ப செய்வி அவங்க இதை ஃபீல் பண்ணி இது பண்ணணுமா, அதனால அவங்க கொஞ்சம் நம்மகிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, தயவுசெய்து நீங்கள் சபைக்கு போய் மற்ற காரியங்களை பண்ணுங்கிறாங்க. ஏன்னா அவங்க அடுத்து இதை பண்ணணுங்கிறாங்க. ஸோ நம்ம பிரதருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமா, அந்த காரியத்தை பண்ணணும்ல, அதனால கஷ்டம். ஆனாலும் கூட நம்ம அவங்க மூவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. they are requesting us to leave away this place so they can do other things to fill this and so this is also honor for the brother. So please, it's very difficult, but God will give us a grace and God will give His peace and comfort you. நம்ம மூவ் பண்ணுவோம், சபைக்கு வாங்க. சபையில் you can spend time with the family and you can also have your time. Thank you so much. Once again, thank you so much for coming to the service. என்னை உருவாக்கிடும் என்னை வணங்கிடும் உம் சித்தம் போல் நடத்திடும் என்னை உருவாக்கிடும் என்னை வணங்கிடும் உம் சித்தம் போல் நடத்திடும் என்னை உம் கரத்தில் ஒப்பு கொடுத்தேன் 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 என்னை உருவாக்குமே என்னை வணங்கிடுமே உம் சித்தம் போ